ரீசெண்டா நீங்க எல்லாருமே 10 தல ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. அது பங்கமா இருந்துச்சு. ஆனா அதை விட அவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசி விட்டாரு. நமக்கு தெரியும் இவர் ஒரு ஓபன் புக் அப்படின்னு. ஏன்னா இவரோட காதல் வாழ்க்கையை நமக்கு முற்றிலும் தெரியும். அதே மாதிரி இவர் பர்சனல் லைஃப்ல நடந்த சோகமான விஷயமும் நமக்கு தெரியும். நடுவுல ஏன் படம் பண்ணன்னு தெரியும். படம் நடிக்காதப்ப இவர் என்னென்ன பண்ணாருன்றதும் தெரியும். அப்ப இவர் ஓபன் புக் தானே. இது எல்லாத்த விட நிறைய இன்டர்வியூல டைரக்டாவே சொல்லிருப்பாரு, என்னோட எதிரி தனுஷ் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆடியோ லான்ச்லயும் சரி, இவர் நடிச்ச படத்துல வர்ற ஒரு சில டைலாக்ஸ்லயும் சரி தனுஷை டைரக்டாவே பங்கம் பண்ணுவாரு. பட் இந்த ஆடியோ லான்ச்ல ரொம்ப அமைதியா, ரசிகர்களே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீங்க என்னோட ரசிகர்களா இருக்கிறதுனாலே நிறைய அசிங்கப்பட்டீங்க, ஆனா உங்களை தலை குனிய விடவே மாட்டேன், ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இனி நீங்க எல்லாரும் என்னோட ஃபேன் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுவீங்க, அதை நான் அடிச்சு சொல்றேன், இனி பேச்சுக்கு இடமே கிடையாது, ஒன்லி செயல் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல பயங்கரமா பேசி விட்டாரு. அப்போ இவர் ஓபன் புக் தானே. அந்த விஷயத்துக்காகவே நம்ம எஸ்டிஆர் பாராட்டியே ஆக வேண்டும். அதெல்லாம் சரி, என்னதான்ப்பா டைரக்ட் பிரச்சனை தனுஷுக்கும் எஸ்டிஆருக்கும்? இன்னைக்கு தனுஷ் கிட்டத்தட்ட டாப் 10ல வந்துட்டாரு. பட் நம்மளோட லிஸ்ட் டாப் 10ல கூட இல்ல அப்படின்றது அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் நம்ம கூல் சுரேஷ் வெந்து தணிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அப்படின்னும், எஸ்டிஆரின் 10 தலை சிம்புனா கெத்து தலை அப்படின்லாம் பேசினாலும் பின்னாடி இருந்து நம்ம மக்கள் எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷ் ஒரு சொட்ட தலை அப்படின்னா கலாச்சி வச்சிருக்காங்க. எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷுக்கு சொட்ட தலை. அதுக்கு மேல ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பங்கம் பண்ணி விட்டாங்க. இவரை அசிங்கப்பட்டார்னு கூட சொல்லலாம். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா நடக்கிற ஆடியோ லான்ச்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ஹீரோஸும் தன்னோட ஃபேன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் ஃபேன்ஸை தக்க வைக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஸ்பீச்சை பங்கமா கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது தளபதி ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், ரீசெண்டா நம்ம எஸ்டிஆர் கூட ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் ஆடியோ லான்ச்சை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எந்த தப்புமே கிடையாது. இதுல ஒரு இக்கு இருக்கு. அது என்னவென்றால் ஆடியோ லான்ச்ல பேசுறப்ப மட்டும் எந்த ஒரு கொஸ்டினும் ஆப்போனன்ட் சைடுல இருந்து வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீடியா கேட்கிற கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல ரசிகர்களே ஒரு சில क्वेश्चंस கேட்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதனால இந்த மேடையை கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறாங்க நம்ம ஹீரோக்கள். அது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா அவங்க படுற கஷ்டம் இருக்கே இந்த மீடியாக்கள் முன்னாடி, அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கும். இந்த மீடியாக்கள் வேணும்னே போய் அவங்களோட பர்சனல் லைஃபை நோண்டுறது, அவங்களுக்கும் இன்னொரு ஹீரோக்கு இருக்கிற சண்டையை பத்தி நோண்டுறது, உங்களால தான் அவங்க பொண்டாட்டி அவங்கள விட்டு போயிட்டாங்களாமே அப்படின்லாம் கேள்வி கேட்கறது, இப்படின்னு ஏதாவது மாட்டி விட்டுறாங்க. அதனாலே நம்ம ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே பயந்துகிட்டு எங்கெல்லாம் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்களோ அங்க மட்டும் நம்மளோட வார்த்தைகளை எடுத்து வைப்போம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தது அவங்களுக்கும் நல்லது, அவங்களோட கரியருக்கும் நல்லது. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த 10 தல படத்துக்கு முன்னாடியே வெந்து தணிந்தது காடு படத்தோட ஆடியோ லான்ச்ல நம்ம எஸ்டிஆர் தனுஷை டேமேஜ் பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணா மாஸ், இப்படி பண்ணா மாஸ் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டணும், நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு. படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா எதுவும் பேச விரும்பல. ஏன்னா படம் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களோட வேலை. அதுக்கு ரிப்ளே நம்ம தனுஷ் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி நீ அழிக்க வந்த அசுரன்னா நான் காக்க வந்த ஈஸ்வரன்டா அப்படின்ற டயலாக் ஈஸ்வரன்ல வச்சிருப்பாரு. அதையும் தனுஷ் பெருசா கண்டுக்கல. ஆனா ஒரு சில வருஷத்துக்குலாம் முன்னாடி போய் பார்த்தோம்னா தனுஷ் அவரோட படத்துல ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு நம்ம எஸ்டிஆருக்காகவே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அநேகன் படத்துல டங்கா மாதிரி சாங்ல ஒரு லைன் வரும். இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ராகேஷ் ஜெனில போட்டிருப்போம், 20 years of fight between தனுஷ் and எஸ்டிஆர் அப்படின்னு. அதுலயே டீடைலா என்னென்ன பிரச்சனை அப்படின்றது சொல்லிருப்போம். ஆனா ரீசெண்டா வந்த வாத்தி மூவி ஆடியோ லான்ச்லயும் சரி, எஸ்டிஆரோட 10 தல ஆடியோ லான்ச்லயும் சரி, அவங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு எல்லாமே நீங்க தான், என் ரசிகர்கள் தான் எனக்கு முதல்ல, பைக்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க ராஜா, உங்க சேஃப்டி தான் முக்கியம், உங்க அம்மா அப்பா உங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி தனுஷும் சரி சிம்புவும் சரி தன்னோட ரசிகர்களை கைவிட்ட கூடாது அப்படின்றத கரெக்டா யோசிச்சு ரொம்ப நல்லா செயல்பட்டுட்டு வராங்க. சோ நீங்க எல்லாமே நான் இல்ல. நன்றி. இதுல ஃபர்ஸ்ட் தனுஷை பார்த்தோம்னா உண்மையிலே அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எங்க அடிச்சா எங்க ஹிட் ஆகும் அப்படின்றது கரெக்டா தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைதிஸ் கொலவெரின்னு ஒரு சாங் வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டை எப்படி ஹிட் பண்ணணும், எப்படி தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒரு லெவல் மேல போய் பாலிவுட் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சாங் எப்படி ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் பக்காவா பிளான் போட்டு நிறைய ஃபீல் ஒர்க் பண்ணுவாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ நையாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அதுல நஸ்ரியா ஒரு சீன்ல க்ளீவேஜ் காட்டுற மாதிரி ஒன்னு இருக்கு, அதை எனக்கு தெரியாமலே டூப் பண்ணி எடுத்துட்டாரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போச்சு. அது நான் இல்லன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த full lack of communication. பட் இதுல பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் தான் இத பண்ண சொன்னாரு, அதுக்காக தான் நஸ்ரியா பண்ணாங்க அப்படின்றது. பட் இதால பாதிக்கப்பட்டது நம்ம நஸ்ரியா தான். ப்ரமோஷனுக்காக யார் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டதனால நையாண்டி தான் இவங்க லாஸ்டா நடிச்ச தமிழ் படம். பட் நீங்க கேட்கலாம், திருமணம் எனும் நிக்கா வந்து 2014ல ரிலீஸ் ஆச்சு, வாயை மூடி பேசவும் அப்படின்ற படமும் 2014ல தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. மேட்டர் என்னன்னா இந்த ரெண்டு படமுமே 2013ல எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆச்சு. அண்ட் நஸ்ரியா இதுக்கு கால் ஷீட் கொடுத்து
கொடுத்து பேமெண்ட்டும் வாங்கி முடிச்சதுனால வேற வழியே இல்லாம இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கோலிவுட்கே ஒரு பெரிய பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கையோட ஃபஹத் ஃபாசிலையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ்ல எந்த படமுமே பண்ணல, அதாவது 2014ல இருந்து. பட் மலையாளத்துல நிறைய படம் பண்ணிருக்காங்க அண்ட் தெலுங்குலயும் நிறைய படம் பண்ணிருக்காங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷ்க்கு என்ன பண்ணா எப்படி ஹிட் பண்ண முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியும். நஸ்ரியா மேட்டர்ல நெகட்டிவா போயிடுச்சு, ஓகே. பட் இதை தாண்டி இவர் போட்ட பிளான்ஸ் நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. வை திஸ் கொலவெரி சாங்க மைண்ட்ல வச்சுட்டு ரவுடி பேபிக்கு அதே மாதிரி பிளான் பண்ணாரு. 2011ல ரிலீஸ் ஆன வை திஸ் கொலவெரியே இப்போ வரைக்கும் 383 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 2012லயே ஃபாஸ்டஸ்ட் 100 மில்லியன் வாங்கின தமிழ் சாங் இதுதான் யூடியூப்ல. சோ அதுக்கு ஹிட் அடிச்ச மாதிரியே இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த பாட்டை கொண்டு போகணும் அப்படின்னு ரவுடி பேபிக்கும் பிளான் பண்ணாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த பாட்டோட வியூஸ் இப்போ எவ்வளவு தெரியுமா? யூடியூப்ல 1.4 பில்லியன். இது தமிழ்ல மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் வீடியோ சாங் வித் ஹையஸ்ட் வியூஸ் இப்போ வரைக்கும். இது அடிக்கிறதுக்கு இன்னொரு பாட்டு கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு வரணும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அவரே அவரோட ஆடியோ லான்ச்ல ஒன்னுல சொல்லியிருப்பாரு, எனக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியும் இந்த மியூசிக் ஹிட் ஆகுமா ஆகாதா, இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு. சோ அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம். பட் நம்ம எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஃபிளாப் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாரு. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், வாலு, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஈஸ்வரன், மகா, இப்படி நிறைய ஃபிளாப்ஸ். அதை தாண்டி ஒரு சில கேமியோ ரோலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் 90ml, காக்கா முட்டை, இங்க என்ன சொல்லுது, கண்ணால் அடுத்துன ஆசையா, இப்படின்னு ஏகப்பட்ட படம். ஆனா எதுவுமே பேர் சொல்ற மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு. அண்ட் இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து அட்வான்ஸும் வாங்கிடுறாரு, ஆனா படம் நடிச்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற படத்துல பயங்கரமா வெயிட் போட்டாரு. அது மட்டும் கிடையாது, அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வெயிட் போட்டாரு. அப்புறம் ஆத்மேன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. அதுல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 108 கிலோல இருந்து 25 கிலோக்கு மேல குறைச்சு மாநாடு படத்துல பயங்கர ஃபிட் ஆகி நியூ கெட்டப்ல வந்து நம்ம எல்லாருமே அசத்துனாரு. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தனுஷ் கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் இவருக்கு வீக்னஸா அமைஞ்சு போச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தனுஷ்க்கு சைலண்டா காய மூவ் பண்ண தெரியும். எஸ்டிஆரும் பண்ணுவாரு, ஆனா பொசுக்குன்னு எல்லாத்தையுமே ஓபனா சொல்லிடுவாரு. அதனால அவர் ஃபேஸ் பண்ற கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதையும் நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணிடுவாரு. பட் எஸ்டிஆர் ஃபீல்டுக்குள்ள இல்லாதப்போ தனுஷுக்கும் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணுவாராம், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போயிடுவாராம். அதனாலேயே அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹிட் கிடைச்சது. கொடி, அவரே டைரக்ட் பண்ண பாப்பாண்டி, VIP 1, வடச்சென்னை, மாரி, கர்ணன், அசுரன் அண்ட் கடைசியா நடிச்ச திருச்சிற்றம்பலம் வரைக்கும் ஒரு மாஸ் ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருந்தாலும் அதுக்கெல்லாம் அசராம. இன்னும் டீடைலா சொல்லணும்னா, தனுஷ் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிஞ்சு தான் இருக்காரு. ஆனா அதுக்காக கவலைப்படல. இப்போ குழந்தைங்களோட தானே இருக்காரு. அவரை கொஸ்டின் பண்றதுக்கு நாளைக்கு சான்ஸே கிடையாது. அட் த சேம் டைம் எதை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் மேலே நிறைய அக்விசேஷன்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே அபிஷியலா கிடையாது, அன்அபிஷியலா மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் பத்தி டீடைலா நம்ம பார்க்க வேண்டாம். பிகாஸ் சொல்ற பொசிஷன்ல நம்மளும் கிடையாது. எஸ்டிஆர் லைஃப்லயும் ஒரு சிலதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அவர் நல்ல மனிதர், நம்ம கேட்காமலே எல்லாத்தையும் ஓபனா சொல்லிடுவார். இப்ப கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தனுஷும் இன்னும் மாறவே இல்ல, எஸ்டிஆரும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த பகை போய்கிட்டே தான் இருக்கு. அதை தனுஷ் அமைதியா செய்யறாரு, எஸ்டிஆர் சொல்லிட்டு செய்யறாரு. அப்படி சொல்லப்பட்டதுதான் இந்த 10 தல படத்துல எஸ்டிஆர் விட்ட வேர்ட்ஸ். பட் இந்த ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் சொல்றதோட மட்டும் நிறுத்தாம லாஸ்ட் 3 படமா நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம எஸ்டிஆர். மாநாடு 30 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம், ஆனா கலெக்ஷன் 130 கோடி. வெந்து தணிந்தது காடுமே 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம், அதோட கலெக்ஷன் 85 கோடி. அண்ட் 10 தல படத்தோட பட்ஜெட்டுமே 30 to 40 crores தான். அண்ட் இதுவும் 100 crores தாண்டும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் இந்த படம் 2017ல கன்னடால ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அந்த படத்தோட ரீமேக் தான் 10 தல. இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். தமிழ்ல நம்ம எஸ்டிஆர் ஏஜிஆர் அப்படின்ற ரோல் பண்றாரு. இதே ரோல சிவா அப்படின்றவர் கன்னடத்துல பண்ணிருப்பாரு. அதுவே பார்க்கிறதுக்கு பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இதுல நம்ம எஸ்டிஆர் வேற பண்ணிருக்காரு, AR ரஹ்மான் மியூசிக் வேற. சொல்லவா வேணும்? எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்றதுல நோ டவுட்ஸ். ஆனா நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இதுக்கு முன்னாடி இந்த பர்சனல் பிரச்சனையும் சரி, இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனைகளுக்கும் சரி, தயவு செஞ்சு அசராம ஆடியோ லான்ச்ல நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அசராம அடிச்சீங்கன்னு வச்சுங்க, டாப் 10 என்ன டாப் 5ல கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முடிக்க போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூல் சுரேஷை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு கையோட முடிச்சுக்கலாம். நம்ம கூல் சுரேஷ் அவர்கள் எப்பவுமே எஸ்டிஆர்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு எல்லா தியேட்டர் வாசல்லையும். நம்மளால தான் வெந்து தணிந்தது காடு அப்படின்ற ஒரு படமே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் ஆழ் மனசுக்குள்ள நம்பிட்டும் இருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் 10 தல படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காரு. கட்சி வரைக்கும் என்ன பேச விடுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா பேச விடல. அதுல காண்டாயி வெளியே வந்த நம்ம கூல் சுரேஷ் என்ன ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி அளவுக்கு கூட மதிக்கல அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாரு. 4 வார்த்தை அங்க பேசணும்பா, இங்க வந்து பேச சொல்றீங்க.
ஆனாலும் நான் அசர மாட்டேன். என்ன கருவேப்பிலை நினைச்சாலும் சரி, மருந்துக்கு உதவுற வேப்பிலை நினைச்சாலும் சரி, கடைசி வரை நான் எஸ்டிஆரின் ரத்தம், எஸ்டிஆரின் 10 தலை அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறாரு. அங்கேயும் வந்து அவரோட மனசை வேதனைப்படுத்துற மாதிரி கூல் சுரேஷ் ஒரு சொட்ட தலை அப்படின்றாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு. சரி, இனிமே இப்படிலாம் சொல்லாதீங்க. மீண்டும் உங்களை இதே போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை. இது சூப்பர் வீடியோலாம் கிடையாது, சுமார் வீடியோ தான். பட் இருந்தாலும் ரொம்ப நாளாவே பதிவு பண்ணணும்னு நினைச்சதுனால தான் இந்த காணொலி. சோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.